அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துவது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இறுதி சபைக்கு அளிக்கப்பெறும் எச்சரிப்பு கிறிஸ்துவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் அளிக்கப்பெறும் ஒரு தூது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்று அனைத்து சபைகளுக்கும் செல்ல வேண்டும். சபைகள் எச்சரிப்படைய தக்கதாக நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முயற்சியும் நாம் செய்கின்றோமா? உண்மையுள்ள சாட்சி லவோதிக்கேயருக்கு அளிக்கின்ற தூது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள பெற வேண்டும்? இது பற்றி யாரும் தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். வெதுவெதுப்பான நிலைமையில் உள்ள சபைக்கு தெய்வ ஊழியக்காரரால் இது அளிக்கப்பெற வேண்டும். தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை சபை கைவிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களுடைய உண்மையான நிலை என்னதென்று அறியாதிருக்கின்ற வஞ்சகத்தை குறித்து உணர்த்தப்பட்டு விழித்தெழுமாறு இந்த தூதானது நமக்குள் செயலாற்ற வேண்டும். மனிதனின் பெரும் ஆபத்து தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்வதாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, லவோதியருக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தேவனுக்கு முன்பாக தாங்கள் இருக்கின்ற நிலைமையை, தாங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் குறித்ததோர் தெளிவான காட்சியை பெறுவதே. அவர்கள் குளிராகவும் அனலாகவும் இராமல் வெதுவெதுப்பாக உள்ளனர். அது தவிர இவ்வாறு இருந்து வருவதுமன்றி தங்களுக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகின்றனர். ஆபத்தானது. தேவனுடைய மீதியான சபையை எழுப்புவதற்கு நாம் எத்தகைய செய்தியை அளிக்க வேண்டும்? பயங்கரமான நிகழ்ச்சிகள் வரவிருக்கின்றன. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தெய்வ மக்கள் மீது தங்கள் முழு வல்லமையையும் பிரயோகிக்கின்றனர். அவர்கள் இன்னும் சிறிது காலம் நித்திரை செய்தால் அவர்களை திட்டமாக தன் கைவசப்படுத்தி விடலாம் என்று, அவர்கள் கெட்டுப்போவது உறுதி என்றும் சாத்தான் அறிவான். உலக சரித்திரத்தின் இறுதி வேளையில் மீதியானவர்கள் மூன்றாம் தூதனின் தூதை பெரும் வல்லமையுடனே கூறி அறிவிக்க ஆயத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சாத்தானின் தந்திரங்களை நமக்கு இவைகள் புலப்படுத்துகிறது. சாத்தானின் வஞ்சகங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே படித்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் லவோதிக்கேயருக்கு கொடுக்கின்ற இந்த செய்தியின் வழியாய் தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.